பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீத் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீத் சரவணன், எதனால இந்த தாமதம், என்ன விவரம்? பூந்தமல்லி போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருவதாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்ட பணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த நிலையில 2.5 மாதங்களாகியும் சான்றிதழ் தராமல் ரயில்வே வாரியம் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. பூந்தமல்லி போரூர் இடையே ஒட்டுமொத்தமாக 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ஓட்டுநர் இல்லா மெட்ரோ இயக்கப்படும் என மெட்ரோ நிறுவனம் தரப்பிலிருந்தும் தமிழ்நாடு அரசியல் தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பு சான்றிதழ் தற்போது வரை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு திட்டமிட்டபடி டிசம்பர் மாதத்தில் அந்த 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை துவக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில டிசம்பர் மாத தொடக்கத்தில் மெட்ரோ ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தினுடைய இறுதிக்கட்ட சோதனை நடைபெறுவதாகவும் மெட்ரோ நிறுவன தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். போரூர் மற்றும் பூந்தமல்லி ரயில் நிலையங்களிடையே ரயில்கள் உள்ளே வெளியே செல்லக்கூடிய பணிகள் என ஒட்டுமொத்தமாக 10 நாட்களில் பணிகள் நிறைவட இருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிறுவன தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த சேவையை பொறுத்தவரை 3 கட்ட சோதனையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் நடத்தி முடித்திருக்கிறார்கள். முதலில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சோதனை ஓட்டம், பிறகாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சோதனை ஓட்டம், பிறகாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சோதனை ஓட்டம் என 3 கட்ட சோதனை ஓட்டங்களில் நடத்தி முடித்த பின்னர் பாதுகாப்பு தேவைகளுக்கான அனைத்து உபகரணங்களையும் பரிசோதிக்கக்கூடிய வகையில ரயில்வே வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் ஒரு இறுதிக்கட்ட சோதனையை நடத்தியிருந்தார்கள். 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் தொடர்ந்து ஓட்டுநர் மெட்ரோ ரயிலினுடைய சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக கடந்த ஆகஸ்ட் மாதமே மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருந்தார்கள். அந்த சோதனை ஓட்டத்தின் போது பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தினுடைய தரம், ரயில் பெட்டியினுடைய வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கையும் மெட்ரோ ரயில் நிறுவன தரப்பிலிருந்து ரயில்வே வாரியத்தினுடைய அந்த RDS சோதனை என்று சொல்வார்கள், அந்த சோதனை நடத்துவதற்கான அதிகாரிகளும் நேரடியாக வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் சோதனை நடந்து கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாகியும் அதற்கான பாதுகாப்பு சான்றிதழ் தரவில்லை. இந்த சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே உரிய முறையில் உரிய அனுமதியுடன் அந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என விதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த பாதுகாப்பு சான்றிதழுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் காத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பலமுறை தொடர்பு கொண்டு ரயில்வே வாரியத்துடன் மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் விளக்கம் பெற்று வருகிறார்கள். உரிய நேரத்தில் கிடைத்தால் மட்டுமே அவர்கள் திட்டமிட்டபடி டிசம்பர் மாதத்தில் இந்த சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அனைத்து பணிகளும் நிறைவடைந்திருக்கின்றன. 95% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. அந்த இதர பணிகள் உட்பட பல்வேறு பணிகளுக்காக மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். போரூர் மற்றும் பூந்தமல்லி ரயில் நிலையங்களில் ரயில்கள் உள்ளே வெளியே செல்லக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்களில் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இறுதிக்கட்ட சோதனையாக தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து அதிகாரிகள் நேரடியாக வருவார்கள். பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே அந்த அதிகாரிகள் இங்கு வருவார்கள். ஆனால் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதில் சில குழப்பங்கள் நீடிக்கின்றது, காலதாமதம் நீடிக்கிறது. இதனை உடனடியாக அங்கிருந்து பெறுவதற்கு மெட்ரோ ரயில் நிறுவனத்திலிருந்து அதிகாரிகள் முயற்சி கொண்டு வருகிறார்கள். திட்டமிட்டபடி டிசம்பர் மாதத்தில் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினீத் சரவணன்.